எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கண்டிப்பா பேசுறேங்க. இப்போ வந்து என்ன வீடியோ நம்ம எடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் வந்து ஒரு பழைய வண்டி. இந்த வண்டி வந்து வலசுமணி வச்சுங்களேன். இந்த வலசுமணி இந்த வண்டி வந்து முதல்ல கஸ்டமர் வந்து என்கிட்ட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாரு. கான்டாக்ட் பண்ணி இந்த வண்டியை அப்டேட் ரெடி பண்ணணும், எனக்கு வந்து மேலே தள்ளி போடுற வண்டியா இருக்கு, அதை என்ன அதான் கஸ்டமர் கூப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாருங்க. அந்த வண்டி இப்போ ரெடி பண்றது என்னன்னா, இந்த ஃபீடர் பாக்ஸ் நம்ம பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபீடர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இவருக்கு என்னென்ன ப்ராப்ளம், வண்டி அள்ளி போட்டா இழுக்க மாறுது, மேலே தள்ளி போட்டா கஸ்டமர் கூப்பிட மாட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால இந்த வண்டி எடுத்து வந்து என்கிட்ட விட்டாரு. இந்த வண்டி புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கு. இந்த புதுக்கோட்டையில இந்த வண்டி வந்து ஃபுல்லாவே எல்லா கம்ப்ளீட்டா ஃபுல் ஒர்க்கும் பண்றோம். என்னென்ன பண்றோம்னா, ஃபீடர் பாக்ஸ் மெயினா ரெடி பண்றோம். ஃபீடர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு ஃபுல் தகிடு ஒர்க், ஏன்னா ரொம்ப டேமேஜா இருந்தது வண்டி ஃபுல்லாவே. அந்த டேமேஜ் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ரெடி பண்றோம். ரெடி பண்ணி இன்னைக்கு ஃபுல் தகிடு மாத்தி ஃபுல் பப்பிங் போட்டு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி தரோம். இதை எதுக்காக நம்ம இதை பண்ணணும், ஏன் நீங்க இந்த வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு புது வண்டி கொடுக்க கூடாதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க யாராவது ஒருத்தவங்க நினைச்சாலும் கேட்டாலும் அதுக்கு நான் அப்டேட் சொல்லிடுறேன். இந்த வண்டி இந்த நிலைமையில இருக்குன்னா, சில கஸ்டமர் வந்து பழைய வண்டி தான் எனக்கு வந்து நல்லா இருக்கும், எனக்கு புது வண்டி போனா அது எனக்கு செட் ஆகாது, இந்த அமௌண்ட் வந்து ஒரு 2 லட்சம் ஆகுதுன்னா கூட 1 லட்சம் போட்டு நான் இதை செலவு பண்ணாலும் எனக்கு பிடிச்ச வண்டி, எனக்கு தெரிஞ்ச வண்டி நான் அப்படியே ஓட்டிக்குவேன், புதுசா எடுத்துட்டு நான் எதுவும் மாட்டிக்க தேவை அப்படின்ற என்ன தாட்ல இருக்கிறவங்களுக்காக இந்த வண்டி நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வண்டி கஸ்டமர் வந்து ரெடி பண்றது வந்து ஒரு குறிப்பிட்ட காசு ரெடி பண்றாரு, செலவு பண்ணா அதுக்கு தாங்க ஒருத்தர் வந்துருன்றதுக்காக தான் பண்றோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து மேல தள்ளி போட்டாலும் வண்டி ஓடாதுன்னு தெரியும். அதை நம்ம கீழே தள்ளி போடுற மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டோம். அதனால மெயினா அதை பண்ணாதீங்க. சரிங்க, டிப்பர்ல கொட்டுற மாதிரி எல்லா வண்டியிலும் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நமக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஆக்கே டைப்ல பண்ணி கொடுத்துருக்கேன். இவர் எனக்கு டிப்பர்ல கொட்டுற மாதிரி கேட்டாரு. ஏன்னா இந்த வண்டி வந்து நம்ம நியூ ஷோரூம் டைப்ல பண்ண முடியாதுன்றதுக்காக இவருக்கு வந்து ஆக்கே டைப்ல ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்கர் இங்க வந்து கொட்டி தானி எடுத்து போது மேல டிப்பர்ல கொட்டுற மாதிரி ஆக்கர் டைப் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வண்டியோட கம்ப்ளீட் ஆக போகுது. நாளைக்கு இல்லை நாளானைக்கு மறுநாள் பெயிண்டிங் போயிடுங்க. பெயிண்டிங் போச்சுன்னா ஃபுல் ஒர்க் பெயிண்ட் ஒர்க் பண்ணி இந்த கஸ்டமருக்கு நம்ம வண்டி கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு திருப்தி வர அளவுக்கு ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 1000 2000 கம்மியானாலும் லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கும் போது கூட நான் ஃபுல் ஒர்க் ஃபுல்லா உரிச்சிட்டு பெயிண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா உரிச்சிட்டு ஒரு சின்ன விஷயத்தையும் சரியா ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு செட் ஆகலையா கட் பண்ணிட்டு திரும்பி நம்ம ரியோக் பண்ண சொல்லுவேன். ஏன் அதை பண்ண சொல்றேன்னா, திரும்பி நம்ம போயிட்டு இவ்வளவு தூரத்துல வந்து இவர் ஒரு 250 கிலோமீட்டர் வண்டியை தான் விட்டுருக்காரு. 250 கிலோமீட்டர் வண்டியை தான் விடுறாருன்னா, சரி அங்க யூடியூப்ல வராரு, யூடியூப்ல வந்து எல்லா வண்டி வேலையை பாக்குறாரு, இந்த வண்டியில வந்து கரெக்டா பண்ணி தருவாருன்ற ஒரு எண்ணத்துல தான் நம்மளுக்கு வந்து பண்ணி தராங்க. அதனால அவர் கேட்கிறார். அதனால நம்ம வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிதான் இங்க நீ வேற ஏதாவது சர்வீஸ் சென்டர் பொறுத்த அளவுக்கு ஒரு வேலை செய்யறனா அதுல அக்யூரேட்டா இருக்கணும்னு தான் நம்ம யோசிப்போம். செய்யற வேலையில ஒரு சின்ன பிழைகள் வரலாம். பிழைகள் வந்தால் கண்டிப்பா போன் பண்ணி எனக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா பிழை வருதான்றதை நாங்க கான்டாக்ட் பண்ண முடியல, பேசவும் முடியல. முதல்ல ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கோம், அந்த வண்டியில இந்த ஃபால்ட் வருதுன்னு சொன்னாலே வேலை முடிஞ்சு வச்சுங்க. அதை சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா இப்ப நான் ஒன்று ரெடி பண்ணி தரேன், அதுல வந்து இந்த ஃபால்ட் இருக்குப்பா, அப்படி திருத்திக்குமான்னு சொன்னா கூட பரவாயில்ல, அது நல்லா ஓடுதா எப்படி ஓடுது அப்படின்ற விஷயத்த கூட நம்மளுக்கு அப்டேட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணவா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்தி செய்ய முடியும். கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி தரேன். நன்றி, வணக்கம்ங்க.